ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்ச நாள் முன்னாடி எடுத்தது தான். ஸோ நான் ஏன் இந்த வீடியோவை வந்துட்டு ஷூட் பண்ணியிருந்தேன்னா, அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் 2 பேருமா சேர்ந்து குக் பண்ணது. ஸோ நாங்களே ரெசிபி பிளான் பண்ணி நாங்களே குக் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அன்றைக்கி என்னென்ன டிஷ்ஷஸ் பண்ணோன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சொரக்காய் குழம்பு தான் வச்சுருந்தோம். ஸோ அதில் வந்துட்டு நிலக்கடலைலாம் இடித்து போட்டால் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் வச்ச குழம்பு வந்துட்டு அம்மா வைக்கிற அளவுக்கு டேஸ்ட் அவ்வளோ நல்லா இல்லைனாலும் பட் சாப்பிட்ற அளவுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கார சட்னி, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஆஃப்டர்நூன் வந்துட்டு மாங்காய் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவல் இது 2 தான் நாங்கள் பிளான் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்துட்டு நிறைய டீ குடிக்கிற பர்சன் தான். ஸோ இப்போல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் எப்போல்லாம் வந்துட்டு டீ குடிக்கணும் போல் அப்படின்னு இருக்கோ, நான் வந்துட்டு லைட்டாக வார்ம் வாட்டரில் லைமும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹனி போட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு அவ்வளோவா தெரியலை. அதுவும் வந்துட்டு 1 டைம் தான் பர் டேக்கே நான் குடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டேவும் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. எனக்கு இப்போதைக்கு வந்து டீ பார்த்தாவே பிடிக்காத அளவுக்கு நான் மாற்றிக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ மேங்கோ ரைஸ் வந்துட்டு எனக்கு அவ்வளோவா பண்ண தெரியாது. அம்மாகிட்ட கேட்டு கேட்டு தான் பண்ணிகிட்ருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வெரைட்டி ரைஸை பொறுத்த வரைக்கும் தக்காளி சாதம், இந்த ப்ளெயின் பிரியாணி அந்த மாதிரி தான் நான் பண்ணி பழக்கமே தவிர, லெமன் ரைஸ் இதெல்லாம் நான் பண்ணதே கிடையாது. ஸோ ரெசிப்பியும் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வெரைட்டி ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வறுவல் மாதிரி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். நிறைய நான் சொல்லியிருக்கேன் போன வீடியோஸ்லேயே. தாய்லாந்தில் வந்துட்டு நான் மாவு அரைச்சி வச்சாவே என் கைக்கு புளிக்காமல் இருக்கும். இங்கே வந்து எப்பயுமே நான் மாவு அரைச்சதே இல்லை. ஸோ அங்கே தான் அரைச்சி வச்சுருக்கேன். இங்கே வந்துட்டு அம்மா கைக்கு நல்லாவே மாவு புளிக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு கார சட்னி சொன்னேன் இல்லையா, கார சட்னியும் அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட்டாக பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஒரு 11:00 போல் வந்துட்டு மாதுளப்பழம் நிறைய இருந்தது. ஸோ அதை ஜூஸ் போட்டு நம்ம குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஜூஸ் தான் போட ஆரம்பிச்சிட்டோம். இந்த பிளெண்டர் வந்துட்டு நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது வாங்கியிருந்தது. ஸோ இந்த பிராண்ட் வந்துட்டு பிளெண்ட் லைஃப். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நிறைய பிளெண்டர்ஸ் வாங்கி வாங்கி நாங்கள் வேஸ்ட் பண்ணது தான் அதிகம்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த பிராண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 2.5 இயர்ஸாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கேரட் சீவனது தோல், அதுக்கப்புறம் வந்துட்டு மாதுளப்பழம் தோல், இதெல்லாம் வந்துட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நம்ம ஜஸ்ட் ஃபேஸ் மாஸ்க்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் அதையுமே நான் காய வச்சுருந்தேன். மேலே வந்துட்டு நான் பிளான்ட்ஸ் வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு பழைய வீடியோஸில் கொடுத்துருப்பேன். இப்போ அந்த கத்திரிக்காய் செடி எல்லாமே வந்துட்டு பூவை எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ வந்து காயும் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு சில பிளான்ட்ஸ் எல்லாம். ஸோ களைலாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே போயிருந்தோம். ரொம்பவே செழிப்பாக இருந்தது பிளான்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு ஒரு 4 வாழைப்பூ கிட்ட இருந்தது. ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுறதுக்குள்ளே எங்களுக்கு லைட்டாக பசிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 12:00 போல் மார்னிங் சமைச்ச இட்லி வந்துட்டு கொஞ்சம் மீதமாகி இருந்தது. ஸோ அதை வந்துட்டு லைட்டாக இட்லி ஃப்ரை மாதிரி பண்ணோம். ஒன்றுமே கிடையாது. ஆயில், அதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மிளகாய் தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் இந்த இட்லி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் சூப்பரான டிஷ் ரெடி.